ஹாய் காய்ஸ், இன்னைக்கு 2 உச்சிகாஸோட பேட்டில்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாங்கைக்கு ஷரிங்கன் விசஸ் மாங்கைக்கு ஷரிங்கன். இட்டாச்சி உச்சிகா விசஸ் ஒபிட்டோ உச்சிகா. இவங்க 2 பேருக்குமே நடுவில் பேட்டில் நடந்தா அதில் யார் வின் பண்ண வந்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டாக இவங்க 2 பேருக்குமே ஓவரா அட்வான்டேஜஸ் தரது அவங்களோட எம்எஸ் தாலையா. இந்த பேட்டிலில் யாரோட எம்எஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்ம இந்த பேட்டில் பார்க்க போகிறோம். ஏன்னா நார்மலாக 2 உச்சிகாஸ் ஃபைட் பண்ணும்போது அவங்க ஷரிங்கனோட பவரை பொறுத்து தான் அந்த பேட்டிலே டிசைட் ஆகும். அதே மாதிரி இந்த பேட்டிலில் யாரோட எம்எஸ் ரொம்ப பவர்ஃபுல்னு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க பேட்டிலுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக டியூரபிலிட்டி. இப்போ டியூரபிலிட்டி வைஸ் பார்த்தோம்னா இட்டாச்சியை விட நம்ம ஒபிட்டோக்கு மேசிவான அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா ஹசிராமா செல்ஸ். ஹசிராமா செல்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அது யூசரோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை மேசிவாக இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, சக்ரா திக்னஸ் அண்ட் பிளைட்னஸ் இந்த ரெண்டுத்தையுமே டோட்டலாக கிளியர் பண்ணுது இல்லையா. அதனாலேயே ஒபிட்டோக்கு மேசிவான அட்வான்டேஜஸ் இந்த பேட்டில் இருக்குது. நம்ம இட்டாச்சி கிட்ட ஹசிராமா செல்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஒபிட்டோ மாதிரி கண்டினியூஸாக எம்எஸ் எபிலிட்டியை பேட்டிலில் யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இட்டாச்சி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மாங்கைக்கும் எபிலிட்டியுமே மேசிவான சக்கராவை ட்ரெயின் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நார்மலாகவே இட்டாச்சிக்கு சக்கரா ரொம்ப கம்மி. அவன் பாடியில் இல்னஸ் அண்டு சக்கரா திக்னஸ் இந்த ரெண்டுமே இருந்திருக்கும். அதனாலேயே பேட்டிலில் அவன் ஒவ்வொரு பவர்ஸையுமே கண்ட்ரோலாக யூஸ் பண்ணியிருப்பான். நம்ம இந்த பேட்டிலுக்கு சக்கரா திக்னஸோ இல்லை இல்னஸில் விழுந்த இட்டாச்சியோ எடுத்துக்க போகிறது கிடையாது. நார்மலாக ஹெல்த்தியாக இட்டாச்சி தான் நம்ம இந்த பேட்டிலில் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஒபிட்டோ கிட்ட 3 வெர்ஷன்ஸுக்கு அதில் நம்ம எடுத்துக்க போகிறது மாங்கைக்கு ஷரிங்கன் ஒபிட்டோ. இதில் நம்ம டிஎம்எஸ் ஒபிட்டோவை தான் பேட்டில் எடுத்துக்க போகிறோம். மற்றபடி ரினேகன் ஒபிட்டோ இல்லைன்னா சேஜ் ஆஃப் 6 பேத் ஜூபிட்டோவே எல்லாம் பேட்டில் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஏன்னா ரினேகன் ஷரிங்கனோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்குலர் ஜுட்ஸு. அது எல்லாமே நருட்டோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஜூபிட்டோவோட பவர்ஸ் என்னென்னா ரீஇன்கார்னேஷன் அண்ட் டூட்சிக்கர் அர்ப் இதெல்லாமே நம்ம ஒபிட்டோவை இன்னும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகுது. இதனால் இட்டாச்சி ஜூபிட்டோவை ட்ரீமில் கூட வின் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டாக டாய்ஜுட்ஸு. இட்டாச்சி நருட்டோ சீரீஸ்லேயே கம்மியான டைம்ஸ் தான் டாய்ஜுட்ஸுவை யூஸ் பண்ணியிருப்பான். நார்மலாக உச்சிகாஸ் கிட்ட ஷாரிங்கன் இருக்கிறனால ஆப்போனண்ட்டோட மூவ் அண்டு ஜூட்ஸுவை காப்பி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஷாரிங்கன். இப்போ ஒபிட்டோவாலையுமே இட்டாச்சியோட மூவ்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அண்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இட்டாச்சியாலையுமே ஒபிட்டோட மூவை கிரியேட் பண்ண முடியும் அண்ட் எடிட் பண்ண முடியும். ஆனால் இங்கே டாய்ஜுட்ஸு பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஹசிராமா செல்ஸ் அண்ட் இஎம்எஸோட இருந்த ஒபிட்டோவை தான் நம்ம இந்த பேட்டிலில் வின் பண்ணுறதுக்கு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்குது. இஎம்எஸில் எம்எஸ். ஏன்னா ஒபிட்டோவோட டாய்ஜுட்ஸு ரைவல் யாருன்னா கக்காஷி. இதுவே கக்காஷியோட டாய்ஜுட்ஸு ரைவல் யாருன்னா டாய்ஜுட்ஸு மாஸ்டரான மைட் கை. நம்ம ஒபிட்டோ கண்டினியூஸாக கக்காஷி கூட ஃபைட் பண்ணியிருப்பான். இப்போ இட்டாச்சி அந்தளவுக்கு டாய்ஜுட்ஸு யூஸ் பண்ணி எங்கேயுமே காமிக்கல. அதுக்குன்னு இட்டாச்சியால் அந்தளவுக்கு டாய்ஜுட்ஸு யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. டாய்ஜுட்ஸு பேட்டில் படி ஒபிட்டோ வின் பண்ணுறதுக்கு தான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டாக கென்ஜுட்ஸு. இப்போ இட்டாச்சியோட கென்ஜுட்ஸு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மற்ற உச்சிகாஸ் யூஸ் பண்ணுற கென்ஜுட்ஸுவை விட இட்டாச்சி யூஸ் பண்ணுற கென்ஜுட்ஸு ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இட்டாச்சியோட ஃபேவரட்டான டெக்னிக் என்னன்னா அந்த கென்ஜுட்ஸு தான். நம்ம ஒபிட்டோவாலையுமே கென்ஜுட்ஸு யூஸ் பண்ண முடியும். அதுவும் நார்மலான கென்ஜுட்ஸுலாம் கிடையாது. ஏன் இதை நார்மலான கென்ஜுட்ஸு இல்லைன்னு சொல்கிறேன்னா பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கியை யாராலையுமே கென்ஜுட்ஸுவில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி கென்ஜுட்ஸில் மாட்டிக்கிட்டா டெய்ல்டு பீஸ்ட்டே அவங்கள ரிலீஸ் பண்ணிடும். ஆனால் ஒபிட்டோ பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கியான யாகுரா மேலே கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருப்பான். யாகுராவை இயர்ஸ் ரேஞ்சில் மேனிப்புலேட்டுமே பண்ணியிருப்பான். பத்தாவதுக்கு யாகுரா ஒரு பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கி, அவனாலே இந்த கென்ஜுட்ஸுவை ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ ஒபிட்டோவோட கென்ஜுட்ஸு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இங்கே கென்ஜுட்ஸு பெருசாக எங்கேயுமே ரோல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கென்ஜுட்ஸுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஷாரிங்கன் ஈஸியாகவே கென்ஜுட்ஸுவை கவுண்டர் பண்ணிடும். எனக்கு கேட்டால் கென்ஜுட்ஸு பேட்டில் ட்ரா தான் ஆகும். நெக்ஸ்ட்டாக நெஞ்சுட்ஸு. நெஞ்சுட்ஸு பேட்டில் படி பார்த்தோம்னா 2 பேராலையுமே ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுவை யூஸ் பண்ண முடியும். இதில் இட்டாச்சியோட ஃபயர் பால் ஜுட்ஸு அண்டு ஃபீனிக்ஸ் ஃப்ளேவர் ஜுட்ஸு இது எதுவுமே நம்ம ஒபிட்டோ மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஒபிட்டோவோட ஃபயர் பால் அண்ட் காமுயி கூட கவுண்டரான ஃபயர் இது ரெண்டுமே இட்டாச்சியுமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை ஈஸியாக இட்டாச்சி டாச் பண்ணிடுவான். அதனால் நெஞ்சுட்ஸு பேட்டிலுமே இங்கே ட்ரா. ஃபைனலாக எம்எஸ் எபிலிட்டி. ஒரிஜினல் பேட்டில் இனி தான் ஆரம்பிக்குது. ஒபிட்டோவோட எம்எஸ் பவர் என்னன்னா காமுயி. காமுயி ஒரு ஸ்பேஸ் டைம் நெஞ்சுட்ஸு. ஃப்ளையிங் ரைஜினோட அப்கிரேட் வெர்ஷன் தான் காமுயி. ஏன் இதை ஃப்ளையிங் ரேஜினோட அப்கிரேட் வெர்ஷன் சொல்கிறோம்னா நார்மலாக ஒரு பர்சன் டெலபோர்ட் ஆகிறதுக்கு ஃப்ளையிங் ரேஜின் படி மார்க் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அவங்களால டெலபோர்ட் ஆக முடியும். ஆனால் ஒபிட்டோவோட காமுயி அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் பிரைனில் இமேஜின் பண்ண இடத்துல அவங்களால ஈஸியாக டெலபோர்ட் ஆக முடியும். அதுக்கு எந்த ஒரு லொக்கேஷன் அண்ட் மார்க்குமே தேவையில்லை. அது மட்டும் இல்லை, காமுயை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை காமுயை டிமென்ஷனில் சீல் பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒபிட்டோவை யாராலையுமே டச் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பாடி இன்வென்சிபிள் ஆகி சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். நெக்ஸ்ட்டாக இட்டாச்சி உச்சிகாவோட பவர்ஸ். இட்டாச்சியோட ரைட் ஐயில் பிளாக் ஃபேம்ஸ்னு சொல்கிற அமட்டராசுவை யூஸ் பண்ண முடியும். அமட்டராசு யாரை டச் பண்ணுதோ அதை ஃபுல்லாக பேன் பண்ணி சாம்பலாக்குற வரைக்கும் அதை அணையாது. இட்டாச்சியோட லெஃப்ட் ஐயில் பவர்ஃபுல்லான சுக்கியோமி கென்ஜுட்ஸு. நருட்டோ சீரீஸ்லேயே டாப் 3 கென்ஜுட்ஸு லிஸ்ட்டில் சுக்கியோமியுமே கண்டிப்பாக ஒன்றா இருக்கும். ஏன்னா கக்காசி கென்ஜுட்ஸில் மாட்டி ஆல்மோஸ்ட் டிஃபீட் ஆகிருப்பானே
இல்லைன்னே சொல்லலாம். இப்போ ஒபிட்டோ சடனாக இட்டாச்சி பின்னாடி டெலபோர்ட் ஆகி காமுயை யூஸ் பண்ணான்னா அது எப்படி இட்டாச்சி கவுண்டர் பண்ணுவான்னா சிம்பிளாக க்ளோன்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக அதை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். அதுவுமே உட்கார இல்லைன்னா ஷேடோ க்ளோன்ஸை கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒபிட்டோவோட காமுயை கவுண்டர் பண்ணுறதுக்கு இட்டாச்சி கிட்ட பல மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக இட்டாச்சி சுக்கியோமி யூஸ் பண்ணோன்னா அது எப்படி நம்ம ஒபிட்டோ கவுண்டர் பண்ணுவான். நார்மலாகவே சாஸ்கே இட்டாச்சியோட சுக்கியோமியை பிரேக் பண்ணியிருப்பான். அப்போ அவங்ககிட்ட மாங்கேக்கு ஷரிங்கன் கூட கிடையாது. என்னதான் இப்போ அவங்ககிட்ட ஒரோச்சிமாரோட அவுட்டர் பவர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இட்டாச்சியே சொன்ன மாதிரி மாங்கேக்கு ஷரிங்கன் யூசர்ஸால் கென்ஜுட்ஸுவே பிரேக் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். ஒபிட்டோமே பர்ஃபெக்டான ஒரு மாங்கேக்கு ஷரிங்கன் யூசருங்கிறதுனால சாஸ்கே பண்ண மாதிரி ஒபிட்டோவாலையுமே இட்டாச்சியோட சுக்கியோமியை ஈஸியாக கவுண்டர் பண்ண முடியும். அதனால இட்டாச்சியோட சுக்கியோமி இங்கே டோட்டலாக ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டாக இட்டாச்சி அமட்டராசு யூஸ் பண்ணான்னா அதே போய் நம்ம ஒபிட்டோ கவுண்டர் பண்ணுவாங்கன்னா காமுயை யூஸ் பண்ணுறது மூலமாக இட்டாச்சியோட அமட்டராசுவை ஈஸியாக நம்ம ஒபிட்டோ கவுண்டர் பண்ணிடுவோம். இதே மாதிரி இட்டாச்சி அமட்டராசு யூஸ் பண்ண நம்ம ஒபிட்டோ காமுயை யூஸ் பண்ணி ஈஸியாக அதை பிளாக் பண்ணலாம். ஃபைனலாக இட்டாச்சியோட மேஜரான எபிலிட்டியான சுசானோ ஒரு பவர்ஃபுல்லான டிஃபென்சிங் ஆர்மர். 2 ஐஸ்லேயுமே மாங்கேக்கு ஷரிங்கனை அவேகன் பண்ணவங்களால மட்டும்தான் இந்த சுசானோவை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒபிட்டோ கிட்ட சிங்கிள் எம்எஸ் இருந்ததுனால அவனால் சுசானோவை அவேகன் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இட்டாச்சியோட சுசானோவோட பவர்ஸ் என்னன்னா டோட்ஸ்கா பிளேட் அண்ட் யாட்டா மிரர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணும். ஈவன் கென்ஜுட்ஸு நென்ஜுட்ஸு ஃபிசிக்கல் அட்டாக் இந்த மாதிரி எதுவுமே யாட்டா மிரர் முன்னாடி ஒர்க் ஆகாது. டோட்ஸ்கா பிளேட் எதை டச் பண்ணுதோ அது பவர்ஃபுல்லான ஒரு கென்ஜுட்ஸு வேர்ல்டில் சீல் பண்ணிடும். அதுலேருந்து அவங்களால எஸ்கேப்பே ஆக முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம நாகட்டோ அண்ட் ஒரோச்சிமாரு இவங்க 2 பேருமே டோட்ஸ்கா பிளேடில் சீல் ஆயிருப்பாங்க. டோட்ஸ்கா பிளேட் ஆப்போனண்ட்டை டச் பண்ணதுக்கப்புறம் இட்டாச்சியே நினச்சாலுமே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இட்டாச்சியோட டோட்ஸ்கா பிளேட் ஒபிட்டோவே டச்சே பண்ணாது. ஏன்னா அவன் இன்வென்சிபிள் ஆயிடுவான். ஒபிட்டோட பாடியை கரெக்டான டைமில் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அவன் அட்டாக் பண்ண முடியும். எக்ஸ்பிரசிவ் மினோட்டோ பண்ண மாதிரி. அது மட்டும் இல்லை சுசனோ கம்ப்ளீட் சுசனோங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஒபிட்டோ ஸ்ட்ரெயிட்டாக இட்டாச்சி மேலே காமுயை யூஸ் பண்ணான்னா யாட்டா மிரர் அதை பிளாக் பண்ணிடும். இப்போ ஒபிட்டோ சடனாக இட்டாச்சியோட சுசனோ பேக் சைடில் டெலபோர்ட் ஆகி யாட்டா மிரர் கவர் பண்ணாத ஏரியாவை பார்த்து காமுயை யூஸ் பண்ணி டெலபோர்ட் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலமாக கூட சுசனோ பிரேக் ஆகும். இப்போ இட்டாச்சி சுக்கியோமி அமட்டராசு சுசனோ இந்த 3 எபிலிட்டிஸுமே யூஸ் பண்ணனால அவன் உடம்புல ஏகப்பட்ட சக்கரம் ட்ரைன் ஆகிருக்கும். இதனால் இட்டாச்சி ஐஸ் கூட பிளைண்ட் ஆகும். ஆனால் நம்ம இங்கே ஒபிட்டோ சைடு பார்த்தோம்னா ஒபிட்டோக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகாது. அதுக்கான ரீசன் என்னென்னா அசிராமா செல்னு நம்ம முன்னாடியே ரிவீல் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லை காமுயை ஜஸ்ட் 5 minutes தான் ஒர்க் ஆகும். நம்ம ஒபிட்டோ கண்டினியூஸாக காமுயை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அந்த அசிராமா செல்ஸ்ன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். இதனால் ஒபிட்டோவோட ஐஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் பிளைண்ட்னஸ் ரெண்டுமே கூட ஆகாது. இதனால் ஃபைனலாக இட்டாச்சியோட சக்கரம் ஃபுல்லாக ட்ரைன் ஆகி ஒபிட்டோ தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக ரினேகன் அண்ட் ஒபிட்டோவை எடுத்துக்கினா இட்டாச்சி அவங்கள டிஃபீட் பண்ணுறது சான்ஸ்லாம் கூட இல்லை. அதாவது ட்ரீமில் கூட சான்ஸ் இல்லை. ஜூபிட்டோவை ஃபிசிக்கலாக எந்த அட்டாக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஜூபிட்டோ மேலே ஃபிசிக்கல் அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகாது. அவன் மேலே அட்டாக் ஒர்க் ஆனாலுமே அவன் ஈஸியாக ரீஇன்கார்னேஷன் ஆயிடுவான். அது மட்டும் இல்லை டூல்ஸிகர் சோலையை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதனால சேஜ் ஆஃப் 6 பாத் ஒபிட்டோ விசஸ் இட்டாச்சி பேட்டிலில் ஒபிட்டோக்கு ஈஸி வின்னர் இருக்கும். அதனால நம்ம இங்கே எடுத்துக்க போகிறது என்னன்னா எம்எஸ் இட்டாச்சி உச்சிகா விசஸ் எம்எஸ் ஒபிட்டோ உச்சிகா. அதனாலேயே ஃபைனலாக வின் பண்ணுறது ஒபிட்டோ உச்சிகா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.